singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல என்னவளே சாங்க எப்படி ப்ரொஃபஷனலா பாடுறதுங்கறத பார்க்கலாம். இந்த சாங்கோட ஸ்ருதி என்னன்னு பாத்தீங்கன்னா D sharp. நான் வந்து இது மேல் வாய்ஸ் சாங்கா இருக்கிறதால என் வாய்ஸ்க்கு லோவா இருக்கும். சோ நான் வந்து F sharpல செட் பண்ணி பிராக்டீஸ் பண்றேன். நீங்களும் வந்து உங்க தம்புரா ஆப்ல நீங்க ஃபீமேல் சிங்கரா இருந்தீங்கன்னா F sharpல வச்சு பிராக்டீஸ் பண்ணுங்க. அண்ட் மேல் சிங்கர்னா D sharpல அந்த ஸ்ருதியை செட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணலாம். சோ இப்போ இந்த சாங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னவளே அடி என்னவளே அந்த எண்ட்ல ஒரு பிரிகா இருக்கு. என்னவளே லே பிரிகானா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை எப்படி பாடுறதுன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவா பாடி காட்டுறேன். என்னவளே அடி என்னவளே லே 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 அந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் என் கூட சேர்ந்து பாடுங்க. என்னவளே அடி என்னவளே. அடுத்த லைன் எந்தன் எந்தன் வந்து பேஸ்ல எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன் தொலைத்து விட்டேன். அந்த டேன் பார்த்தீங்கன்னா பேஸ்ல இருந்து எடுத்து இந்த வால்யூம் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் விப்ராட்டோ ஆட் பண்ணணும். கொஞ்சம் வாய்ஸை வந்து ஷேக்கியா நான் எப்படின்னு நான் சொல்றேன். எந்தன் கீழே இதயத்தை தொலைத்து விட்டேன் அந்த மாதிரி. ஓகே, இப்போ அடுத்த லைன் இந்த இடம். அடுத்த லைன் வந்து அதே டியூன் தான் வருது, பட் கொஞ்சம் அந்த ஃபீல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த இடம் அது தொலைந்த இடம் லே பாண்டோல அதே மாதிரி தான் இடம் டம் அந்த மாதிரி. அந்த கிட இடத்தையும் மறந்து விட்டேன் அதே மாதிரி கீழே இருந்து அந்த கிளைட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்லோவா இந்த ரெண்டு லைனை பாடுறேன், நீங்க என் கூட சேர்ந்து பாடி ட்ரை பண்ணுங்க. ரெடி? என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். ஓகே, அடுத்த லைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா ஆரம்பிக்கிறாங்க. முந்தன் கால் கொலுசில் உந்தன்ல இருந்து கால் கொலுசில் இன்னும் ஹையா போகுது, சடனா அந்த ஜம்ப். அது எப்படி பாடணும்னா முந்தன் கால் 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 முந்தன் கீழே இருக்கு கால் அந்த ஜம்ப். ஒன் மோர் டைம் பாடுங்க. முந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று அந்த தொலைந்ததுன்றல நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும். அது தொலைந்ததென்று அந்த மாதிரி சாஃப்டா ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி சாஃப்டா நீங்க பாடினாதான் அந்த ஃபீலை கொண்டு வர முடியும். அது தொலைந்ததென்று அப்படி பாடாம அது தொலைந்ததென்று முந்தன் காலடி தேடி வந்தேன். இந்த லைன் எப்படின்னா முந்தன் காலடி தேடி வந்தேன் 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 தே. இதுதான் அதோட சங்கதி. ஸோ நான் திருப்பி பாடுறேன். முந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று முந்தன் காலடி தேடி வந்தேன். ஓகேங்களா, அடுத்த லைன் காதல் என்றால் இதுவும் அதே மாதிரி சாஃப்டான ஹஸ்கியான வாய்ஸ்ல பேஸ்ல இருந்து எடுக்கணும். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று இந்த இடத்துல வந்து இந்த கர்நாடிக் டச் வருது. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று அதுதான் ஃபாஸ்டா பாடுறாங்க. அவஸ்தை என்று என்று நிறைய அந்த நோட்ஸ்ல டீடைல்ஸ் இருக்கு, மைனூட்டா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா புரியும். காதல் என்றால் அப்புறம் பெரும் அவஸ்தை என்று அந்த எண் மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணும். அவஸ்தை என்று உன்னை கண்டதும் இது நல்லா நீங்க ஓப்பன் வாய்ஸ்ல கொடுக்கணும். உன்னை கண்டதும்
கண்டு கொண்டே. இந்த இடத்துலயும் நிறைய மாடுலேஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்னு சொல்றேன் ஸ்லோவா. முன்னை கண்டதும் கண்டு கொண்டே. அடுத்த லைன் எந்த கழுத்து வரை எந்த கழு சடனா ஹையா போகணும். எந்த கழுத்து வரை அந்த கிளைட். இன்று காதல் வந்து இன்று அந்த ஒரு பிரிஹா காதல் வந்து எல்லா எண்டிங் லைனும் ஒரு எண்டிங் வேர்ட்ஸ் வந்து அந்த கிளைட் கொடுத்தீங்கனால அந்த ஃபீல் வரும். ஸோ நான் திருப்பி அது எப்படின்னு சொல்றேன். எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். இரு கண் விழி பிதுங்கி நின்றேன் நின்றேன் அதாவது கண் விழி பிதுங்கி நின்றேன் அந்த மாதிரி ஒரு லைன் நின்றேன். எல்லாமே வந்து இன்னும் நிறைய ஃபீல் ஆட் பண்ணி பாடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக அந்த நோட்ஸை சொல்லி தரனால அந்த ஃபீல் நிறைய என்னால் கொடுக்க முடியல. பட் நீங்கள் அந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த சாங்கை பாடும்போது ஒவ்வொரு லைன் பை லைன் அந்த மீனிங் தெரிஞ்சு ஃபீலோட அதை நீங்கள் பாடணும். ஸோ அடுத்த லைன் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. ஓகேங்களா? ஸோ அந்த பல்லவி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பி லாஸ்ட்ல வந்து ஃபுல்லாக பாடி பார்ப்போம். இப்போ வந்து மூவிங் ஆன் டு த சரணம் ஆஃப் த சாங். சரணம் ஆஃப் த சாங் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே பேஸில் நல்லா அந்த ஹஸ்கி ஃபீலோட இருக்கணும். வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வாய்மொழியும் வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று. இந்த லைன் பார்த்தீங்கன்னா எந்த தாய்மொழியும் அந்த மாதிரி கிளைட் என்று நல்லா இது பேஸ் வாய்ஸ்ல போகுது. இது வந்து மேல் வாய்ஸ் சாங்னால நம்ம ஃபீமேல் வாய்ஸ் பாடும்போது இது பேஸா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி நோட்ஸ்லாம் நல்லா இன்னும் கணீர்னு பாடணும். இல்லை இன்னும் கூட வந்து நீங்க பிச்சை இன்க்ரீஸ் பண்ணி கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்றேன். வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடே இன்று வசப்படவில்லையடே அந்த ஒரு வைப்ரேஷன். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இந்த லைன்ல நிறைய ஃபீல் இருக்கு. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டையும் அந்த உருண்டையும் ஃபீல் உருண்டையும் முருணுதடே முருணுதே அந்த எண்ட் எல்லாமே டே அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுத்தாதான் அந்த ராகத்தோட ஃபீல் வரும். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த 2 லைன்ஸை பாடி பாருங்க. வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடே வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டையும் முருணுதடே. அடுத்த லைன் இதே டியூன் தான். காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு இந்த இடத்துல ஒரு ஃபீல். பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி எண்கள் எல்லாமே அந்த மாதிரி கொடுக்கணும். கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் கண்கள் எல்லாம் என்னை முடிச்சுட்டு பார்ப்பது போல் சடனாக ஒரு டிரான்சிஷன். பார்ப்பது போல் அதுவும் சாஃப்டாக எடுக்கணும். கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் அந்த கலக்கமும் ஒரு ஃபீல். ஒரு கலக்கமும் தோன்றுதடே தோன்றுத அந்த ஒரு பிரிஹா தோன்றுத டே இந்த
பேராகிராஃப் ஃபுல்லாகவே எண்டில் வந்து இந்த வைப்ரேஷன் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது வந்து சில பேருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கூட இருக்கலாம். நீங்கள் இதை ஸ்லோவாக பாடி பார்த்து நீங்கள் எகெயின் ரீவைண்ட் பண்ணி கூட இந்த சாங்கை பாடி பார்த்து கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரொஃபஷனலாக பாட முடியும். ஸோ நான் திருப்பி என்ன சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன இந்த எங்கெல்லாம் வந்து இந்த பிரிஹா கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் எண்டிங்கில் வைப்ரேஷன் கொடுக்குறாங்கிறத நீங்கள் வந்து இந்த சாங்கை வந்து மேபி இது எழுதி நீங்கள் அதை மார்க் பண்ணி நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சாங்கை பாடும்போது உங்களுக்கு அந்த மைண்டில் வரும். ஓகே, இப்போ வந்து இந்த 4 லைனை நான் ஸ்லோவா பாடுறேன், என் கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கம் தோன்றுதடி. ஓகே, அடுத்த லைன். இது சொர்க்கமா, இந்த லைன் வந்து நல்லா ஹை பிச்ல. இது சொர்க்கமா நரகமா, அந்த ஆளா நீங்க நல்லா ஓபனா பண்ணணும். இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. இந்த ஃபீல் எப்படின்னா சொல்லடி சாஃப்டா, சொல்லடி உள்ளபடி, அதே வைப்ரேஷன் தான் வருது. ஸோ ரிப்பீட் பண்றேன். இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும். இது வந்து இந்த 2 லைன் ஒரே டியூன் தான், பட் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நான் சொல்றேன். இந்த சொர்க்கமா நரகமா வந்து பிளெயினா இருக்கும். இது சொர்க்கமா அந்த நோட்டை பிளெயினா பாடிருப்பாங்க. பட் அடுத்த லைன் வந்து கிளைடோட பாடிருப்பாங்க. நான் வாழ்வதும் அப்படி பிளெயினா இல்லாம நான் வாழ்வதும் விடை கொண்டு இது ஹையா பண்ணும். விடை கொண்டு போவதும் எண்ட்ல ஒரு கிளைடு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. இந்த எண்டிங் பார்ட் தான் வந்து இந்த சாங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃப்ரேஸ். இது வந்து நீங்க நினைப்பீங்க நம்ம கர்நாடிக் மியூசிக் தெரியாம இது நம்மளால பாட முடியுமான்ட்டு. இதை நான் வந்து இப்போ ஸ்லோவா உங்களுக்கு இதை பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன். உன் வார்த்தையில் உள்ளதடி. இது வந்து நீங்க ஒரு நோட்ஸா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களால ப்ரொஃபஷனலா பாட முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இது ஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதை காம்ப்ளிகேட்டடா நினைச்சுக்க வேண்டாம் பிகினர்ஸ். ஸோ இது ஸ்வரமா நான் இதை பாடுறேன், நீங்க அதை வந்து ஈ இல்லாட்டி ஆல கூட பாடி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து இதை ட்ரை பண்ணுங்க. நீ சானி பசானி பமகமப, இது அதோட நோட்ஸ். நீ சானி பசானி பமகமப, இதுதான் ஃபாஸ்டா பாடிருப்பாங்க. நீ சானி பசானி பமகமப, நீ சானி பசானி பமகமப, அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நீங்க அதை ஸ்லோவா ஃபர்ஸ்ட் என் கூட பாடுங்க. நீ சானி பசானி பமகமப, இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி இருக்கிற சங்கதிஸ்லாம் வந்து நீங்க ஸ்லோவா பாடி பார்த்து ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த லைனை மட்டும் நான் பிகினர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, நிறைய தடவை நீங்க ஸ்லோவா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீ சானி பசானி பமகமப அந்த மாதிரி ஸ்லோவா பாடி பார்த்து அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஃபியூ டேஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த ஒரிஜினல் ஸ்பீடுக்கு ஃபாஸ்ட்டாக பாடுறதுக்கு. பட் இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடான நோட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ப்ரொஃபஷனலாக அதை அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் 2 லைன்ஸை பாடலாம். நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி, என்னவளே அடி என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டே. ஓகேங்களா? ஸோ இந்த சரணமும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பாடணுங்கிறத. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் சாங்கை நான் ஸ்லோவர் ஸ்பீட்ல உங்களுக்கு அந்த டீடைல்ஸோட பாடி காட்டுறேன். நீங்க என் கூட சேர்ந்து அதை பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெடி? என்னவளே அடி என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த
எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. இதை திருப்பி பண்றேன். நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டே. such a beautiful song. நிறைய பேருக்கு இது ரொம்ப ஃபேவரட். எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து மியூசிக் கற்றுக்காதவங்களாம் வந்து இது ரொம்ப டஃப்பாக இருக்கும், நம்மளால பாட முடியுமா அப்படின்னு ஒரு ஃபேரோட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்கள் லைன் பை லைனாக அந்த சாங்கை வந்து என்னென்ன டீடைல்ஸுங்கிறத நீங்கள் அதை எழுதி வச்சு கூட நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அதை ப்ரொஃபஷனலாக பாட முடியும். ஸோ இதே மாதிரி வேறு எந்த சாங் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை தனி வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். Subscribe to Sing Easy and make your singing easy.